ஏழாவது கண்டி திருச்சி மாநில கொள்ளிட கொண்டு அந்த சமயபுரத்தை வரக்கூடிய சாமியாடியவர்களை யாருமே பிடிக்காது. விடுங்க பாப்பு, வேலைக்கு விடுங்க. நம்மளெல்லாம் காக்கக்கூடிய தெய்வம் அந்த ஊத்தங்குடி கருப்பசாமியும் அந்த அவர் தங்கச்சி இல்லாயம்மன் துணையோடு அவங்களாம் மனக்குளிர் ஆடுறார்கள். அதெல்லாம் நீங்க பார்க்கணுமா இல்லையா? இப்படி எல்லாரும் எந்திரிச்சு பிடிச்சுக்கிட்டா எப்படி பார்க்க முடியும்? விடுங்க, எல்லா தெய்வமும் ஆடு. இன்னைக்கு எவ்வளவோ தெய்வம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? நம்ம சந்தை சக்தி வாய்ந்த மரக்குளம் தெய்வம் அந்த ஊத்தங்குடி கருப்பசாமியும் அந்த இருளாய் தெய்வம் உண்மையான நீதியான தெய்வம் பார்க்கணுமா இல்லையா? சாமி ஆடுறவங்களை தவறு மற்ற யாரும் நிக்க வேண்டாம். அவங்க அப்படி கீழே மேல விழுந்தாங்கன்னா மேல தூக்கி விடுங்க. நீங்களே போட்டு 10-15 பேர் பிடிச்சி உட்கார வச்சு எப்படி உட்காருவாங்க? கை பிடித்தவளே ஆட்டாம் முத்திராசோ அணிந்தவளே, கை பிடித்தவளே ஆட்டாம் பாலனியே தேவிகமா, சாமி பொறுமை. இப்பொழுது இந்த 7 தெய்வமும் பட்டது அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தை சுத்தி வரணும். கோயில்ல பூசாரி ஐயா இருந்தா சொந்தக்காரர்கள் பொறுமையா கீழே மேல விழுந்துடாம நல்லா கூட்டிட்டு போங்க. புடவையில நல்லா சுத்தி விடுங்கம்மா. ஒவ்வொரு கரகமா பேர் சொல்லி இறக்குவோம். ஒவ்வொரு கரகமாக தாயாக வருவா. அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கோயில சுத்தி சாமிக்கு தீபாவளி மட்டும் காட்டுங்க. துண்ணூறு போட்டு வேணாம். துண்ணூறு போட்டு நாங்க இங்க இறக்கிக்கிறோம். பூசாரி போங்க.
பூசாரிய கோயிலுக்கு போங்க, தீபாரத்தனை மட்டும் காட்டி இங்க 7 கரகத்தை இங்க அமுச்சு விடுங்க. நாங்க ஒவ்வொரு கரகமா பேர் சொல்லி இங்க விபூதி போட்டு இறக்கிக்கிறோம். அப்படி 7 கரகத்தை கூட்டி போ சாமி, கோயில கூட்டி போங்க. அப்படி வழிபடுங்க, கொஞ்சம் வழிபடுங்க, போங்க சாமி. ஆலயத்துக்கு பொறுமையா போயிட்டு பார்ப்போம். பொறுமையா போங்க, கூட்டி போ சாமி. சொந்தக்காரங்க வாங்க, சொந்தக்காரங்க தான் வரணும். கரகத்தை தட்டால் நம்மளை பிடித்து அந்த கிரகம் எல்லாம் விலகு செஞ்சு அப்படி வழிபட பார்ப்போம். போங்க சாமி, பொறுமையா. தாயகப்பட்டவள் அருள் சக்தி ஆடு கொண்டிருக்க நேரத்தில் எப்படி ஆடுவார்கள் தெரியுமா? தாயே குருமாறி இருப்பவளே, உலகத்தையே காப்பவளே, முளைச்சவளே, ஏ நாயகியே வாருமம்மா, அடி ஊரையில விடுகிறோ அடி ஊத்த தண்ணிய குடிப்பவளே, நீ உலகாளு நாயகியே, சங்கம் புதரில வியந்தவளே, சக்தி உமையே சுமந்தவளே, சூரகண்ணால் வாக்கியே சூழாய் தோக்குறியே இவ சாமி இப்பொழுது அக்கா தங்கச்சி ஒவ்வொரு தெய்வம் பெயர் சொல்லி இறக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு தெய்வம் பெயர் சொல்வோம். அப்பதான் ஒவ்வொரு தெய்வமா இறங்கும். அந்த தாய் சின்னஞ்சிறு குழந்தை மேல வந்திருக்கிற திருச்சி கொள்ளிடம் ஆற்றுக்கு அருகில் அருகாமையில் உள்ள இந்த சமயபுரத்து மாரியம்மன் அந்த தாய் சின்னஞ்சிறு கண்ணிகளியாத சின்னஞ்சிறு குழந்தை மேல வந்திருக்கா. எல்லாரும் ஒரு பேர் சொல்லும் போது உங்களுடைய கரகத்தை திறக்க வைங்க. அந்த ஆத்தா சமயபுரத்தாருடைய ஆட்டம் பாட்டத்தை மட்டும் எப்படி ஆடுவாங்கிறத காட்டுறதுக்கு முன்பாக நீங்க எல்லாம் அப்படியே ஒரு தெய்வமா பேர் சொல்லும் போது வந்து இறக்கி வைங்க சாமி. ஒன்னா ஒரு தெய்வமா போட்டி போடாம வந்து இறக்கி வைக்கணும். பொறுப்பசாமி இப்பொழுது முதல் கழகமாக நம்மளை எல்லாம் காக்கக்கூடிய அன்பு நார்த்தாமலை தாய் இறங்க போறான். அப்ப மனம் குளிர வேண்டும். அப்படியே கை தட்டும் கை தட்டு கரகம் நார்த்தாமலை தாய் இறங்கிவிட்டார். இரண்டாவது கரகம் இறங்கக்கூடிய நேரத்தில் திண்ணூர் போட்ட அருள் நின்றும் சொந்தக்காரங்க பொறுமையாக பிடிச்சுக்கணும். நெல்லு சாமி சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது அந்த தெய்வம். அப்படி நெல்லு பார்ப்போம், மக்களை காப்பாத்திக்க அப்படி நெல்லு. இப்பொழுது இரண்டாவது தெய்வம் அந்த திருவப்பூர் தாய் இறங்க போறார். அம்மா திருவப்பூர்
குடும்பசாமி எல்லாம் கைதட்டலாமே கரக இறங்கும் பொழுது எல்லாம் கைதட்டலாம். அதாவது கைதட்ட சொல்வது எங்களுக்கு அல்ல, உங்களை காக்கக்கூடிய அந்த உத்தங்குடி கருப்பசாமிக்கும் அந்த அவர் தங்கச்சி இல்லாயம்மனுக்காக எதுக்காக கைதட்ட சொல்றோம்? கருப்பையம்மா தாயே, என் குடும்பத்தில் எந்த ஒரு தீய சக்தி வரக்கூடாது, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு படிப்பு செல்வத்தை கொடு, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வாங்கலை பலத்தை கொடு நினைச்சுதான் கைதட்ட சொல்றோம். எங்களுக்கு அல்ல, உங்க தெய்வத்துக்கு உங்க மனக்குழி கைதட்டு. கருப்பசாமி அம்மா பிடிக்கமா வாங்கப்பா, கீழே மேல விழுந்துருவாங்க, மண்ணு தரதுக்கு தான் சொல்றோம். சரி சரி, மூன்றாவது கரகம் இறங்கி விட்டது. அந்த கைதட்டு பாபு. நான்காவது கரகம் அந்த வைத்தூர் முத்த மாறி வைத்தம்ம பொக்கக்கூடிய அந்த வைத்தூர் தாய் இறங்க போற தாய் எல்லாம் கைதட்டு பாபு. வைத்தூரே எல்லையிலே கோயில் கொண்ட அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் முன்னாடி வா, பின்னாடி போக கூடாது. மக்களை காக்கக்கூடிய தெய்வம் நீயே, பின்னாடி போனா எப்படி மக்களை காப்பாற்றுவேன்? பின்னாடி பாசாமி, போட்டி போடக்கூடாது. ஒவ்வொரு பெயர் சொல்லி இறங்கக்கூடிய நேரத்தில் உன் பூங்கரகம் ஒவ்வொன்றா தாய் இறங்கணும். அப்படியே கைதட்டலாமலே இருந்திரப்பட்டி தாய் இறங்க போறாள். ஒருவா தாயே பாத மாடலடி பாயெடுத்து மோடலடி பத்தினியே கை தட்டாதே, கை தட்டாதே, கை வலிக்கும், கை தட்டாதே. இப்பொழுது இந்த 5 கரகமாப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது. மீது உள்ள 2 கரகம் அந்த வேப்ப மரத்துக்கு சொந்தக்காரி சமயபுரத்து முத்துமாரியும் அந்த கண்ணபுரத்து தாயும் அங்கார கொண்ட தெய்வம். தயவு செஞ்சு இருக்கக்கூடிய பக்த கூடிய அனைவரும் எல்லாரும் எந்திரிச்ச பக்கத்துல வாங்க. முன்னாடி வாங்க, இல்ல வாங்க, பக்கத்துல வாங்க, எந்திரிச்சு வாங்க. ஏன்னா அந்த சமயபுரத்து தாய்க்கு அவ மனம் குளிர மஞ்சத்தனி ஊத்தினால் நமது குடும்பம் அனைத்துமே அவள் சூழாயுதம் எப்படி வளர்ந்ததோ அதுபோல் எந்த ஒரு நோயற்ற வாழ்வும் குறைபட்ட செல்வத்தில் வாழும் ஐதீகம். தயவு செஞ்சு அப்படியே எந்திரிச்சு பக்கத்துல வாங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். எதுக்காக சொல்றோம்னா 9 கும்பாபிஷேகத்துக்கு போன பெருமை கிடைக்கும் அந்த மஞ்சத்தனி பட்டால். அப்படி எல்லாம் எந்திரிக்க பார்ப்போம். முதல்ல எந்திரிச்சு இப்ப எந்திரிக்க பார்ப்போம். எந்திரிச்சு பக்கத்துல பார்க்கலாம். பக்கத்துல வந்துட்டு அப்புறம் பின்னாடி உட்காந்து சக்தி 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 என்னுடைய
அன்பு சார்ந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, காலையில் காட்டு சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை பொன்னப்பு குட்டியே விவசாய பெருங்கடி மக்களே, இன்றைய ஜனநாயகத்தை நாளைய பாரமாக்கும் பாரத தாய் மைந்தர்களே, ஊர் முக்கியஸ்தரையவர்களே, கோயில் பூசாரி அவர்களே, விழா கமிட்டியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் கோட்டை பெருமாளாகி முடி சாய்ந்த வணக்கத்தை கணிப்பர் சமர்ப்பித்து எனது கதாபாத்திரத்தை தொடங்க வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும்? காஞ்சியிலே காமாட்சி, காசி விசாலஸ் என்று சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான் குடிகொண்டு நம்மளை எல்லாம் காக்கக்கூடிய அந்த மதுரை மீனாட்சி தாயை வணங்கிவிட்டு பின்பு கதை தொடர வேண்டும் அல்லவா? அருமையான விடுதலைக்கு இனியாடிய சோடு புறப்பட வேண்டும் என்றால் இந்த பக்கமேளத்தோடு எப்படி புறப்பட வேண்டும்? ஓகே, வல்லாக்கு குதிரையிலே மணி வரும் மீனாட்சி, பாண்டியர் சொக்கரிடம் வாசவச்ச ராசாத்தி, இவ ஊர் போல ஊருக்குள்ளே வந்தால தோறிக்குள்ளே மாலு தோல் மீது போட
அப்படி திட்டாலும் நாத்தாமலை இல்லை தெலுங்காபுரி சீமை கோட்டை மலைமை மையமாக வைத்து ஆளக்கூடிய கோட்டை பெருமாள் எனது பேராகும். எனக்கோ வயது 60. எனது மனையால் கோட்டை கருப்பாயுக்கோ வயது 50. அந்த அழகு மலையால் மாயப்பெருமாள் எம்பெருமான் கோவிந்தா என்று சொல்லக்கூடியவனை அன்னு தினமும் பூசித்த வண்ணமாக வந்துள்ளது. அந்த மாயப்பட்டவன் எம்பெருமானாகப்பட்டவன் எனக்கு வெட்டிக்காரனே. உலகத்தில் பிறந்த அத்தனை மனுஷனுக்கும் அவன் ஆண்டியாக இருந்தாலும் சரி, அவன் அரசனாகவே இருந்தாலும் சரி, அவனுக்கு 16 செல்வம் இருக்கணும் பாருங்க. என்ற 15 செல்வம் இருக்குனே. ஒரே ஒரு செல்வம் தான் இல்ல. என்ன செல்வம்? என்ன செல்வம் தெரியுமா? என்ன செல்வம்? குழந்தை செல்வம் என்பார்கள், மலிலை செல்வம் என்பார்கள், பிள்ளை. என்னப்பா கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு சாமி உங்களுக்கு? எங்களுக்கா 50 வருஷம் ஆச்சுனே. ஏங்க வீட்டுல சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவீங்களோ? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல குழந்தை வாக்கியமே இல்லைங்கிறீங்களே. ஒரு வருஷம் சரி. அப்படி இருந்தாலும் பிள்ளை செல்வம் மலிலை செல்வம் என்பார்கள். அது இல்லாதனால் இந்த ஊர் மக்களும் இந்த ஊர் நாட்டு மக்களும் என்ன ஏசுகிறார்கள்? பிள்ளை இல்லாத பாவி பெரும்பாவி, மக்கள் இல்லாத பாவி மாபாவி, பிள்ளை இல்லாதவன் புத்திக்கு சமம் என்று முன்னே விட்டு பின்னே ஏசுகிறார்கள். ஆண்டவா அழக மலையானி மணிமாட்டுக்காரா, நான் செய்த பாவமோ எனது முன்னோர்கள் செய்த பாவமோ ஏன் என்னை தண்டிக்க வேண்டும்? ஏன் என்னை வஞ்சிக்க வேண்டும்? ஆண்டவா என்னை ஒரு குழந்தையாய் நினைத்து இந்த நாட்டாள்வதற்கு, இந்த நாட்டாமலை ஆள்வதற்கு ஒரு ஆண் வாரிசோ ஒரு பெண் வாரிசோ கூட இல்லையே ஆண்டவா. அப்படி என்ன செய்வேன்? முன்னே விட்டு பின்னே எப்படி ஏசுகிறார்கள்? எப்படி? வகிர வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வகிரவியே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வகிர வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வகிரவியே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வகிர வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வகிரவியே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதர்கள் வாணியத்திலே குனியே வைப்பதா Hallelujah.
முன்ன விட்டு பின்ன ஏசுகிறார்கள். இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த பூவுலக மக்களுக்கும் அன்னதானம் பூதானம் சொன்னதானம் என்னதானம் செய்தாலும் என்னை ஏசிக்கொண்டு இருக்கிறார்கள். நாம் எப்படி வாழ்வேன் ஆண்டவா? என்னை பற்றி ஏசிக்கொண்டு பேசிக்கொண்டு இருந்தாலும் காலதாமதம் காரியத்தை கேட்பார்கள். நகர் சாதனை சென்றுள்ள இந்த மந்திரியாரை பார்க்க வேண்டும். யாரங்கே? சின்ன வேலையா இருப்பார், இருந்தாலும் பெட்டிக்காரனே சொல்லுங்க. இருக்கிற வரைக்கும் 4 பேர் நல்லவங்க பேர் எடுக்கணுங்க. ஆமா, நல்லவங்க பேர் எடுக்க நாளாக ரொம்ப நாளாகும். அந்த 4 பேர் யாரு தெரியுமானே? யாரு? இவ்வளவு மக்கள் பாக்குறாங்களே, ஆமா, இவங்க பணத்தை வாங்கிட்டு போய் தான் இன்னைக்கு நம்ம நல்லபடியா இருக்கும். அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும். நாடகக்காரங்க வந்தாங்க, நல்ல முறையில் இந்த நாடகத்தை படித்தா நல்ல முறையில் நடத்தி கொடுத்தாங்கன்னு பேர் வாங்கணும். இரண்டாவது யாருனே? ஒளிபெருக்கி. என்னதான் குயிலா பாடினாலும் மயிலாவே ஆடினாலும் இங்க ஒரு விஷயம் அங்க ஒண்ணுமே இல்லைனே. ஆனா ஒளிபெருக்க சொல்ல தேவையாம். இந்த பகுதியிலே பேர் பெற்றது யாரு? இனி ஆடியோஸ் தானே. அருமையான ஒளிபெருக்கி அதில் பணிபுரியும் ஆபரேட்டர் அவருக்கு நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு மூணாவது யாருனே? பக்கமேளம். இது பக்கமேளமா? இது பக்க மேலமுனை. இப்படித்தான் இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்துட்டாலும் மூணாவது உங்கள்கிட்ட வாங்கிட்டால் நாலாவது யார்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். யாரு? உள்ள இருக்காங்கல்ல நடிகர்கள், அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும். அப்படி எல்லாம் வாங்கிட்டாலும் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் இறைவன். யாருக்காக நீ கொடுத்தான்? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அதை யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுப்பதற்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான்.
இது யாரங்கே 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 மன்னர் வாழ்க்கை மந்திரியாரே மன்னா 16 பெற்று பெருவாழ்க மந்திரியாரே. கண்டிப்பாக மன்னா. ஏன் கால தாமதம்? சற்று நேரம் ஓய்வு எடுத்து விட்டு. அப்படியா? இது ஊர்ல போயிருந்தீங்க சொல்ல வந்து. அட நாட்டு மக்களின் நலன் விசாரிக்க மன்னா. சரி இருக்கட்டும். நகர் சோதனை சென்று வந்தீர்கள் அல்லவா? நமது நாட்டு மக்கள் அனைவரும் எந்த ஒரு குறையில்லாமல் நிறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சிறிது விசாரிக்கலாம் என்று பார்க்கிறேன் அல்லவா? கண்டிப்பாக ஏராளமாக கேளுங்கள். தட்டங்கள் திறக்கப்படும். இந்த நேரத்தில் தட்டினா செருப்படி தான் கிடைக்கும். நான் உண்மையதான் சொன்னேன். நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு வேணா உங்களுக்கு சந்தேகம் இருந்தா பிகே கேளுங்க, அடிதடி வாங்கிப்பாரு. தகுந்த முறையில் பதிலளிக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக மன்னா. அதாவது ஆலயங்கள் தோறும் தேவாலயம், பிரம்மாலயம், விஷ்ணு, காளி, துர்க்கை, மாரியம்மன், பேச்சியம்மன், சடச்சியம்மன், முத்தாலம்மன் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில் 6 கால பூஜை சரிபர நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? அதில் ஏறு குறைகள் உள்ளதா மந்திரி? மன்னா, ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜைகளும் குறைகளும் இல்லாமல் நல்ல முறையாக நடக்குது. அதில் குறைகள் இல்லை மன்னா. அதில் எந்த குறைகள் இல்லை. குறைகள் அதாவது மாதம் மும்மாரியும் வருடம் ஒரு பொன்மாரி மழை பெய்து இந்த நாட்டு மக்கள் அனைவரும் செல்வ செழிப்பாக உள்ளார்களா? அதில் ஏதும் குறைகள் உள்ளதா? மழைக்கா பஞ்சம். ஏன் சொல்றீங்க? இன்னைக்கு மழைக்கா பஞ்சம். என்ன சொல்றீங்க? மழை பெய்யல அப்படி பார்த்தாலுமே. நாடக மேடைக்கு பின்னாடி போய் பாருங்க. சரி. அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் போய் பாருங்க. சரி. எங்கெல்லாம் மழை விட்டு விட்டு பெஞ்சிருக்குன்னு தெரியும். என்ன சொல்றீங்க? நானும் மழையை பற்றி தான் சொல்றேன். மந்திரி, நான் வானத்திலிருந்து விழுகக்கூடிய வர்ண பகவானை சொன்னேன். இது பூமியிலிருந்து விழுகக்கூடிய வர்ண பகவான். அந்த தண்ணி நமக்கு வேண்டாம். வேண்டாம். அதில் எந்த குறைமில்லை. ஆமா. அதாவது 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்தவை அங்கு வரக்கூடிய குருடு, செவிடு, சப்பான் என்று அன்னதானங்கள் சரிவர நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? அதில் ஏதும் குறைகள் உள்ளதா? தானம். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். சாப்பாட்டுல எந்த குறையும் இல்லை. சரி, அதுல வேற என்ன குறை? ஆனா தண்ணீர் பந்தல்லதே நமக்கு வருஷம் பூரா சிக்கல். என்ன சிக்கல்? அதுல கொரோனா நேரத்துலலாம் ரொம்ப பெரிய சிக்கல். என்ன சொல்றீங்க? நான் ஒரு கோட்டு வாங்கலாம், லைன்ல நிக்கிறேன். கார்த்திக் பப்புன்னு இன்னைக்கு ஐ மீட்னு சொல்லி ஒருத்தன் பேஜுக்குள்ள போட்டு விட்டான். அந்த மூதேவிக்கு கொரோனா வந்திருக்கும் போல என்னையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. பாசிட்டிவா நெகட்டிவான்னு பாக்குறது. தண்ணீர் பந்தல் இருக்கு முன்னாடிலாம் சிரிக்கிறாங்களா? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கோட்டு 100 ரூபாதே. ஆனா இப்ப என்னடான்னா 145 ரூபா. அந்த 5 ரூபா இல்லைன்னா ஒயின் ஷாப்பு கடைக்காரன் கல்லை கொண்டு அடிக்க வரியான். சரி, இப்படித்தான் போகுதுன்னு பார்த்தா காலையில் 8 மணிக்கு திறந்து ராத்திரி 12 மணிக்கு மூடின கடையை நடிகண்டா, நீ நடிகண்டா. இப்ப மதியானம் 12 மணிக்கு திறந்து ராத்திரி 10 மணிக்கெல்லாம் மூடிடுறாங்க. காலையில ஆனா கை கடுக்க ஆரம்பிச்சிரு. தண்ணி இல்லாம டேய் மந்திரி, உனக்கு 2 முண்டாட்டி கட்டி வச்சோனா இல்லையா? ஆமா. தண்ணிய போட்டு போட்டு 2 முண்டாட்டி இப்படியே ஊர்ல சொல்லி சொல்லி ஊர் வயலும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. சொல்லு, எத்தனாவது கல்யாணம் தம்பி? 60ஆம் கல்யாணம் பண்ண போறேன். இப்பதான் எங்க அங்காத்துல வச்சிருக்காங்க. சரி இருக்கட்டும், அதில் எந்த குறையும் இல்லையே. தண்ணீர் பந்தல மட்டும் பழையபடி திரும்பவும் 8 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் திறந்து வச்சா. இனிய மாதிரி கை மெம்பர்கள் நடக்கிற மெம்பர்கள் கொஞ்சம் உதவியா இருக்கும். காலையில பிளாக்ல வாங்க போனா 100 ரூபாங்கிறாங்க கட்டிங். அந்த கட்டிங்கை வாங்கலான்னு போனா புது ஆளுனா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொன்னாலும் தர மாட்டேங்கிறாங்க. நான் என்ன செய்ய? சிரிக்காதீங்க மந்திரி. சிரிக்காதீங்களா? என் வேதனையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க வேதனை ஊருக்கே தெரியுது பார். மைக்கு போட்டு சொல்றவா நீ தானே நல்ல மனுஷன். நான் உண்மையை மட்டும்தான் மேடையில். ஹரிச்சந்திர வீடு உங்க வீடும் பக்கம் தானே? ஆமா, என் சித்தப்பே என்ன அவரு. அதனாலதான் அவர் செத்து போயிட்டாரு. அடப்பாவில. சரி இருக்கட்டும், அந்த தண்ணீர் நமக்கு வேண்டாம். அதில் எந்த குறைகளும் இல்லையே. இல்லை. அதாவது இந்த நாட்டு மக்கள் குழந்தைகள் வரும் பாடசாலை சென்று நல்ல முறையில் பாடத்தை கற்பித்து வருகிறார்களா? இதில் ஏதும் குறைகள் உள்ளதா? நம் நாட்டு குழந்தைகள் அனைவரும் நல்ல முறையாக பாடசாலை சென்று டீச்சரை கற்பழித்து வருகிறார். இது நான் சொல்ற உண்மையா பொய்யான்னு உட்காந்துருக்கீங்களா? கையில யாராவது படிக்கத்தான் போறேங்கிறேன். கை தூக்கும். என்னடா பாதி பேர் தூக்க மாட்டேங்கிறிய? சரி இறக்கும். டீச்சரை சைட் அடிக்கதான் போறேங்கிறவெல்லாம் கை தூக்கும். தூக்க மாட்டாங்க. தூக்குனா காலைல சோத்துல விஷத்தை வச்சிருவாங்க. எனக்கு தெரியும். அன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போனாங்க. இப்பெல்லாம் யார் படிக்க போறா? உண்மையை சொல்ல, 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சு டீச்சரை சைட் அடிக்க போனேன். ஆனால் என் நந்தினி மேம் கொஞ்சம் அழகாக இருப்பாங்க. என்ன பண்ணுறது, இன்னைக்கு காலகட்டம் அப்படி மாறி போச்சு. கலியுகம் இல்லையா? அன்னைக்கெல்லாம் வாத்தியார் உட்காரணுன்னா உட்காருவாங்க.
இன்னைக்கு வாத்தாரியா என்ன இவங்க ஓத்தாங்க அம்மாங்கிறாங்க. என்ன பண்ணுறது, வாழ்க்கை அப்படி மாறிக்கிச்சு. நல்ல முறையாக இருக்காங்க மன்னா, அதில் குறைகள் இல்லை. அதில் எந்த குறைவில்லை சொன்னாலும் தீர்க்க முடியாது. இந்த நாட்டு மக்களுக்கு என்னதான் பூதானம் அன்னதானம் சொன்னதானம் செய்து வந்தாலும் என்ன ஏசுகிறார்கள், என்ன தூற்றி வீசுகிறார்கள் கூறுங்கள் பார்ப்போம். என்னதான் இந்த தெலுங்காபுரி சீமைக்கு தாங்கள் பொன் பொருள் வாரி இறைத்தாலும் இந்த நாட்டு மக்களுக்கு வேணுங்கிற சேவைகளை செய்தாலும் தாங்களுக்கு பிறகு இந்த தெலுங்காபுரி சீமை ஆள்வதற்கு ஒரு ஆண் வாரிசோ சரி பெண் வாரிசோ உண்மைதான் இல்லாத காரணத்தினாலே பிள்ளை இல்லா பெரும்பாய் மக்கள் இல்லா மாபாய் உண்மைதான். ஒரு பிள்ளை பக்கம் துப்புள்ளே நீ எல்லாம் செத்தான் அவங்க கேட்குறாங்க. இந்தாங்க சிரிக்குது வரீங்க பெரியாய், அந்த பெரியாய் கேட்கு உனக்கெல்லாம் ஒரு மூலம் கயிறு அவங்க கேட்குறாங்க. நீ எல்லாம் செத்தா அவங்க கேட்குறாங்க. நான் சொல்லுவேன்னா ஓ முன்னாடி ஏன்ட்ட அவங்க கேட்குறாங்க. இந்த நாட்டு ஏலே யாராவே எனக்கு எதிரி வெளியில இல்லை, உள்ளூர்லேயே இருக்காங்க பல பேர். யாரா கர்றா முறான்னு ஏப்பா ராவா குடிச்சியா மண்ணா? இந்த கம்பெனி பூரா உங்களுக்கு கேவலமா துப்புது. அவங்க பேசுனாங்களா? சொன்னது யாரு? நாட்டு மக்கள். கேட்டது யாரு? நான் தான். உனக்கு ஒரு முள்ளம் கயிறு கிடைக்கலையா? எதுக்கு தூக்கு போட்டு அங்கே தொங்குறது இல்லையா? நான் என்ன மயிருக்கு சாவன்னு பிள்ளை இல்லைன்னு கேட்டது உங்களை. டேய் ஒரு மன்னர் அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நீ தொங்கியிருந்தா ஒரு செலவு வச்சிருப்பேன். தொங்கியிருந்தா என் குடும்பம் ரோட்ல தெரிஞ்சிருக்கேன். சரி இருக்கட்டும் மந்திரி, நாம் யாருக்கு என்ன பாவம் செய்தோம்? அதாவது எனக்கும் எனது மனையாளுக்கும் குழந்தை பிறக்காமல் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் இருந்திருந்தே பிறக்கும். காரணம் இருக்கு. என்ன காரணம்? பிறக்கிற குழந்தை பூரா இறந்து பிறக்குதுன்னா நீங்க செஞ்சது சரியில்லைன்னு, அன்னதானம் செஞ்சது சரியில்லை, அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. அதாவது அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் உங்களுக்காக தான் இருக்கட்டும், அதுல எந்த குறையும் இல்லையே. நல்ல நெருப்பு கூட போனே என்ன பேச்சு? இதே பொன்னாடையாடா? எனக்கு பொன்னாடன்னு சொல்லி சுருக்க கயிறை கொண்டு மன்னா கவலைப்படாய். சரி உங்களுக்கு பிள்ளையாகும் உங்க பொண்டாட்டிக்கு புருஷனாகும் நீங்க இருக்கீங்க. உடம்பெல்லாம் தள்ள முடியாதுடா சாமி. இப்படி என்ன வேணாலும் பேசிக்க. விடிய கால வேலைகளை 5:30 மேலே நான் உனக்கு கொடுக்காமலா போக போறேன்? அவங்கெல்லாம் வீட்டுக்கு போகாம இருக்க போறாங்க. இதே அவங்க இருந்தாலும் சரி போனாலும் சரி உனக்கு நான் அழகராஜன் மூலியமா கொடுத்துட்டு தான் போவேன். ஏற்கனவே அடிச்சு குண்டில்லா பாப்போன்னு டான்ஸ் பூரா கேவலப்படுத்துது. பரவாயில்ல வாங்க. ஏன் என்ன காரணம்? என்ன காரணம்? யாரு வீட்டுக்கு மட்டும் போயிடாங்க. போனீங்கன்னா 1008 சாட்டை அடியில் 10 சாட்டை அடி தான் வாங்குவேன். ஏமாத்திட்டு போயிருவேன். இருந்தீங்கன்னா 12 சாட்டை அடி வாங்குவேன். 1008 பின்னா 12ங்கிற சொல்ல வேண்டியதாக என்ன குண்டியா கோவில் விட்ட தவறா வராது. சரி இருந்த போதிலும் இருந்த படவி இப்பொழுது மகாராணியப்பட்டவள் இப்பொழுது இதமாக கர்ப்பிணியாக உள்ளார்கள். என்ன மன்னா உங்களுக்கு வயசு என்ன? 60. அவங்களுக்கு என்ன? 55. இந்த வயசுலையும் சும்மா கிடக்க முடியல. என்னடா உங்க வண்டி தான். இப்போ நான் எங்கே போட்டும் வேற எங்க போகணும்? உண்மையை மட்டும் தான் சொல்றீங்க. சொல்லுங்க. போய் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. உனக்கே தெரியுமில்ல நீ எப்போதும் போற இடம் தான். எந்த இடம்? நேரா சீக்கிரமா குடு குடு கீழே மேல விழுந்துடாம நேரா கிளம்பிட்ட போகணும். கிளவி வாயில நுரத்தள்ளி செத்துருவா. என்னடா சொல்ற? என் வண்டி கொஞ்சம் ஓவர் ஸ்பீட் ஆகும். ஆமாம் மன்னா. மந்திரி நீ என்னமோ சொல்ற? ஒரு புறம் சிரிக்கிறாங்களே. நீ தான் கிளவிட்ட போகணும். நீ அதே மந்திரி என்னை தவறாக நினைக்க வேண்டாம். என்னை தவறாகவும் பேச மாட்டேன். அதாவது மருத்துவம் பார்க்கும் பாட்டி அளித்த வந்து நல்ல முறையில் மருத்துவத்தை என் மனையாளுக்கு பார்க்க வேண்டும். ஓ பிரசவம் பார்க்கணும். உண்மைதான். சரி போங்க. அப்படியாக நான் கூட்டி வரேன். போங்க கிளைய கூட்டி வரேன். போங்க.
ஏன்டா என்னடா உனக்கு என்னடா பாவச்சரம் தம்பி? நான் மோஜமான பப்புனு என்ன கல்லை கொண்டு எரிஞ்சு விடுவேன். ஹலோ, அச்சோ என்னைய மாட்டிட்டாங்க பாட்டி. இப்படி ஆரம்பிச்சின்னா நாடத்தை முடிக்க 1 வாரம் ஆகும். என்ன 1 வாரம் எல்லாருக்கும் இங்கே தான் கோயிலில் அன்னதானம் போடுறதா பேசியிருக்காங்க. சிப்பா பாட்டி பாட்டி கழட்ட முண்டை காது கேட்கலடா, கெடுத்துட்டாங்க நாடகத்தை. அப்படியே அப்பா அப்பாட்டா. பாட்டி ஐயா பாட்டி ஓட்டா பெராட்டியே பேலலடி பேராண்டி அடாமுடா பாட்டி. என்னை ஏன்டா இப்போ விட்டு விட்டு கிளவி ஒரு தினுசா பேசுறாளேப்பா பாட்டி. கிளவி நம்மள ஆடி மாசம் என் பொண்டாட்டி வேற மாமியா வீட்டுக்கு போயிட்டாடி. அப்ப என்னைய வச்சுக்கடா. உன்னைய வச்சுக்கிட்ட எவண்டி சிறங்க வந்து சாவுறது? எடு விளக்கம். PK ராஜ் சும்மா அதே இருக்காரு, கூப்பிட்டுக்க. அவன் பூதி காளி பாட்டி பாட்டி சொல்லுடா, எனக்கு ஏத்தாதடா சூட்டு. எனக்கு மேலையும் கீழையும் ஏறி ஏறி திருவருள் செல்வமே தமிழ் கலை தெய்வமே அம்மா. சரஸ்வதியே அம்மா கருணை செய் சரஸ்வதியே உனதருளை கருணை செய் சரஸ்வதியே உனதருள் கருணை செய் சரஸ்வதியே
திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். தொடு தொடுவினவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற மேகம் விடு விடுவினவே வாலிபமனது விண்வெளி விண்வெளி ஏறும் தொடு தொடுவினவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற மேகம் விடு விடுவினவே வாலிபமனது விண்வெளி விண்வெளி ஏறும் மன்னவா ஒரு கோவில் இந்த மாலையை எதற்காக தீவிரே என் தீவரே இந்த காலையை உனக்காக வானில் ஒரு புயல் வெளி வந்தால் தலையை இன்னும் எங்கின காப்பாய்
மாபெருச்சிமையை ஆண்டு கொண்டிருக்கும் கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் வெகு நாட்களாக குழந்தை செல்வம் இல்லாமல் தெய்வத்தின் அருளால் ஒரே பிரசவத்தில் ஒரே கருவில் 7 பெண் குழந்தையாக பிறந்து நாங்கள் 7 பேரும் ஒரே மாதிரியாக இருப்பதால் தெலுங்காய் என்று பெயர் நாமத்தை சுட்டி அருமை பெருமையாக வளர்த்து வந்தாலும் அப்பா என்ன சொன்னாரு, யாரையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, யாரும் மூஞ்சலையும் முழிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பா சொல்றது இன்னைக்காவது கேட்போமே அப்படின்னு கொஞ்ச நேரம் ஆடிப்பாடி விளையாடணும்னு ஆசை எங்களுக்கு இருக்கு. கல்லடியில பட்டாலும் கண்ணடியில படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்களை பார்க்க கூடாது, நாங்க வந்தா துணியை எடுத்து மூஞ்சில முடிக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. மறி கொழுந்தே மல்லிகை பூவே மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு, கொஞ்சம் வர வழிகளையா வந்து நில்லு, நான் தங்கரையில காத்து கிடக்கிறேன் ஆவாரம்போ போல, ஆசமச்சான ஏண்டா வரல 6 மணிக்கு மேல, அத்த மகனே அழகராசனி என்ன கட்டிக்கொள்ளவே எப்ப வருவ மன்மதராசனி, ஒரு மீனத்தை கொட்டி எப்ப வருவ சொல்லிடு தேதியே, என் மாமன உன்னோட கையால எப்ப கட்டுவ தாலியே, கருவாம்பய முகத்தை காணாம தவிச்சிருக்கேன், ஒரு நாள் நீ வருவ உசுர வச்சு காத்திருக்கேன், ஒத்த நில்ல மாத்த மகளாவோ உசுரில காஞ்சி உசுரில காஞ்சி உசுரானாயிருக்கேன் மேலதானே உள்ளமெல்லாம் நிறைஞ்ச மாமணி, மாமனு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசெல்லாம் உன்னை பத்தி நினைப்பே கொள்ளுது, கட்டண அவரை கட்டுவன நான் 8 நாளா பிடிவாதம், எப்பத்தான் வருவீங்க உள்ளோ எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுரவாடுது, எப்ப வருவீங்க ராசா உங்க நினைப்பா இருக்கே, இத்தனை நாள் எங்கிருந்த என் கண்ணுல ஏன் விழுந்து ஒன்ன நினைச்சு மாமா நான் உருகி போனேன் அம்மா, கண்ணீர் வடிச்சனாலா நான் கரைகிறனே நீரா, உன்னோட நினைப்பா உள்ளத்தில இருப்பா, உன்னோட நினைப்பா உள்ளத்துல இருப்பா, உன்ன நினைச்சு மாமா நான் உருகி போனேன் அம்மா, கண்ணீர் வடிச்சனாலா நான் கரைகிறனே நீரா, உன்னோட நினைப்பா உள்ளத்தில இருப்பா, உன்னோட நினைப்பா உள்ளத்தில இருப்பா, உன்ன நினைச்சு மாமா நான் உருகி போனேன் அம்மா, கண்ணீர் வடிச்சனாலா நான் கரைகிறனே நீரா.
காத்திருக்கேன் நீ கிடைக்க வேணும்னு நான் நித்தனித்த காத்திருப்பேன் தாலி செஞ்சு வந்தீங்கன்னா தங்கமான தாங்கிடுமே தாலி செஞ்சு வந்தீங்கன்னா தங்கமான தாங்கிடுமே என் பாப்பா புரியலையே என்னவனே அந்த நாள் வரைக்கும் காத்திருப்பேன் மன்னவனே அந்த நாள் வரைக்கும் காத்திருப்பேன் மன்னவனே ஒன்னு நினைச்சு மாமா நான் உருகி போனேன் ஆமா கண்ணீர் வடிச்சு வடிச்சு நாளா நான் கரைகிறனே நீரா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் வந்துட்டு என் தங்கச்சி வரணும் தங்கச்சை பார்க்க ஆசை இருக்குதா இல்லையா இருக்குதா யாரை பார்க்கணும் அதை பார்த்துட்டு வந்தாச்சுல அப்புறம் தங்கச்சி வரணும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சந்திக்க